गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். கீதா அன்பழகன் பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசையோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ குரு பயிற்சி நடக்குது இல்லைங்களா? இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது நம்ம ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கு இந்த குரு எப்படி பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து மிதுன வீட்டில் இருந்து குரு பகவான் கடக வீட்டுக்கு 26/5/2026 அன்று காலை 11 மணிக்கு பயிற்சி ஆகிறார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். திருக்கணித பிரகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று பயிற்சி ஆகிறார். இதுவும் செவ்வாய்க்கிழமை தான், எதுவும் செவ்வாய்க்கிழமை தான். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வித்தியாசத்தில் தான் இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு வீட்டிற்கு வரும்பொழுது குரு வந்து உச்சமாக இருக்கார். அதனால கடக வீட்டுக்கு வருவது 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு வந்து உச்ச நிலையில பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து 12 ராசிகளுக்குமே ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய அமைப்புல தான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் உச்ச வீட்டுல கடக வீட்டுல இருக்கிறதுனால அது வந்து அது மட்டும் இல்லாம அவர் வந்து சுபர், அதாவது இயற்கை சுவர் குரு. அதனால அவர் கண்டிப்பாக எல்லா ராசிகளுக்கும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. இப்ப ரிஷப ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரியான பலனை வழங்குவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு வந்து கடக வீட்டுல இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்துக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதாவது ரிஷப வீட்டுக்கு 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டை குரு 5ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். அப்போ அந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, திருமணம் ஆகவில்லை, கலத்திர தோஷம் இருக்கு, அந்த மாதிரி நாள்பட்ட திருமண தடையை அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த குரு பகவான் வருகிறார். இதுதான் வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குரு பார்வை கிடைச்சிருக்கு. இப்போ குரு பார்வை கிடைச்சிருக்கும் பொழுது இந்த ஜாதகர்கள் திருமணத்திற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்றால் இந்த ஓராண்டுக்குள்ள கண்டிப்பாக எப்பேற்பட்ட திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல குரு வந்து அமைஞ்சிருக்கார். சரி, இரண்டாவதாக எங்க பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, குரு வந்து கடக வீட்டுல இருந்து 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப 9ஆம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ பாக்கியம் அவர்களுக்கு பலப்படுகிறது. அப்போ முன்னோர்களுடைய கொடுப்பனை, தெய்வ கொடுப்பனை, பூர்வ புண்ணிய பலன், அது அத்தனையும் வந்து அவங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தந்தையார் மூலமாக ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகளோ அதெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தந்தை வழியில் இருக்கின்ற சொத்து அந்த மாதிரியான விஷயங்களும் அவர்களுக்கு கைகூடி அதன் மூலமா அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து வந்து அவர் குரு வந்து கடக வீட்டுல இருந்து மீன ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது வந்து ரிஷப வீட்டுக்கு 16ஆம் வீடு. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அவர் வந்து இயற்கை சுபர், தனத்துக்கெல்லாம் காரகர், தனகாரகன். அது மட்டும் இல்லாமல் பெருத்த பணத்துக்கு சொந்தக்காரர் குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் 16ஆம் வீட்டை பார்வையாக வரும்பொழுது, அது உச்சமாக இருந்து குரு உச்சத்தில் இருந்து பார்வையை செலுத்தும் பொழுது அதீத பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ரிஷபராசி அமைஞ்சிருக்கு. இந்த ரிஷபராசிக்கு பல வகையில பலவிதமான லாபங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அவங்க தொழிலாக இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் எப்படி அவர்கள் தொழில் போட்டாலும் அந்த இடத்துல அவர்களுக்கு பல மடங்காக வருமானத்தை கூட்டி கொடுக்க விஷயத்துல இருக்கு. ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல சனியும் 11ஆம் இடத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ 11ஆம் இடத்துல இருந்து சனியும் குருவும் சேர்ந்து செய்யும் பொழுது புதுசாக பெரிய பெரிய தொழிலை செய்வதோ அல்லது தொழில் மாற்றம் செய்வதோ, அதனால அவர்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கோ பல விதத்தில் அவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. மிக மிக உன்னதமான பலனை கொடுக்கக்கூடிய அளவுல இந்த குருவினுடைய பார்வைகள் அமைந்திருக்கு. ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருந்த இடத்தை விட பார்க்கும் பார்வைகள் தான். அவர் வந்து 5, 7, 9 என்று 3 பார்வைகள் பார்ப்பார். அந்த பார்வையின் விஷயமாகத்தான் மற்ற எல்லா ராசிகளுக்குமே பலன்களை தரும். அது 5, 7, 9 என்று 3 பார்வையாக அவர் எந்தெந்த வீடுகளை பார்க்கிறார் என்றால் 7, 9, 11 என்று 3 இடங்களை பார்க்கிறார். பாக்கி
பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு அற்புதமான ஒரு நேர கால கட்டம் இது ரிஷபராசிக்கு என்று நாம் ஆணித்தரமாக கூறலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற வீடு 3ஆம் வீடு உபஜயஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ குரு உபஜயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது தன்னுடைய முயற்சிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு சுபகிரகமாகிய இயற்கை சுபராகிய குரு பலவிதத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். முயற்சிகள் பல முறை முயற்சி செஞ்சு வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் ஜாதகர் இருக்கார் என்பதையும் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லா இடத்தையும் பார்க்குறாரே நமக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? அதனால முயற்சி என்பது மிக மிக வேணும். என்றால் 3ஆம் இடமாகிய உபஜயஸ்தானத்தில் குரு அமைந்திருக்கும் பொழுது பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார். ஆனால் ஜாதகர் முயற்சி செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது பொது பலன் 12 ராசிகளுக்காக சொன்னது. ராசியில் ஒரு நட்சத்திரம் மட்டும் இல்லை, ஒருவருக்கான ராசி இல்லை. அதனால் நட்சத்திரங்கள் பலன்தான் பெருசாக பேசும். அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திர பலன்களையும் தனியாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகம் என்பது ஒன்று. அந்த சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்தில் இருக்கிறார், இப்போ வருகின்ற கோச்சார குரு எந்த விதத்தில் நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவார் என்பதை அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது துல்லியமான பலனை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி அலசி பாருங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது வருகின்ற இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருந்தாலோ இல்லை அது புதுதாக ஜாதக ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அடிப்படை உயர்கணித சார ஜோதிட கிளாஸ் எடுக்கிறேன். அந்த வகுப்பில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.